23/1/2026 பஞ்சமி திதி திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள நவசக்தியினுடைய பிரதான சக்தி முதன்மை சக்தி பத்ரகாளி அடுத்தாற் போல உலக புகழ்பெற்ற அற்புதமான காட்சி தந்து கொண்டிருக்கிற வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை நடைபெறுகிறது. வராகி என்றால் என்ன அப்படின்னா, உங்கள் மனதை புரிந்து அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கக்கூடியவள் தான் வராகி. வராகி எப்படி என்ன மாதிரி தோற்றத்தில் வருவாங்க அப்படின்னா, உன் நினைப்புக்குள்ளேயே வந்துடுவாள், உனக்கு காட்சியும் தருவாள், உங்களுக்கு யோகத்தையும் தருவாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, உடம்பெல்லாம் நோயா, பிணியா, ஸ்கின்னா, கண்ணில் பிரச்சனையா, காதில் பிரச்சனையா, தொண்டையில் பிரச்சனையா, மூக்கில் பிரச்சனையா, வயிற்றில் பிரச்சனையா, கை கால்கள் வலிகளா, அனைத்தும் அம்மா நிவர்த்தி பண்ணுவாள். இப்பொழுது அம்மன் அருளை பெறுவதற்கு முன்பாக இதுதான் என்னுடைய பீடத்தினுடைய என்னுடைய எண். இப்பொழுது வராகி இடத்துல நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன். இங்கே ஒரு அற்புதம் என்னென்ன, யார் இன்னைக்கு பூஜை பண்ணுறாங்களோ க்ஷண நேரத்தில் வெற்றியாகுது. கன்னடா நாட்டை சேர்ந்த அன்புக்குரிய தெய்வத்தாய் திருமதி குமாரி வசந்தா, அவங்க கணவர் சங்கரன் பிள்ளை, அவங்களுக்கு 3 மகள். ஒரு மகளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாத வேண்டுதலில் இருக்காங்க. 2 மகளுக்கு திருமணம் நடக்கலை, அதுக்காக பிரார்த்தனையில் இருக்காங்க. குழந்தை இல்லாதவள் தரணி, அவளுக்கு வரணி ஒரு பொண்ணு பிறக்கணும், பெருமாள் ஒரு பையன் பிறக்கணும். திருமணமாகாத பெண்கள் சுகுணா திருமணம் நடக்கணும், சுமதிக்கு திருமணம் நடக்கணும். அதை தொடர்ந்து இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் வழங்கிய 500 ரூபாய் வழங்கிய வள்ளல்கள் மார்ட்டின் திண்டுக்கல், சார்லஸ் திண்டுக்கல், சித்தா மாலு, ராஜசேகர் ஹைதராபாத், எஸ் ஆனந்தன், வி பாலசுப்ரமணி, சேலம் அருள் 3 வாரம் வந்தார். அவர் அந்த இடத்த விற்று கொடுத்துடுமா. எல் சாஸ்மி இலங்கை, அந்த பொண்ணு பாவம் திருமணம் நடக்கலைன்னு வேண்டிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு திருமணத்தை நல்லபடியாக முடித்து கொடுக்கணும். இப்பொழுது அம்மன் அருளை பெறுவோமாக. அம்மா, உலகத்தினுடைய அற்புத சக்தியானவளே, 23/1/2026 சரியான வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் கன்னட நாட்டைச் சேர்ந்த தர்மபத்தினி குடும்பத்தின் சார்பில் அவங்களுடைய 3 மகளுக்கும் ஒரு மகள் திருமணம், குழந்தை பாக்கி வேணும், 2 பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும். இந்த உலகத்தில் வாழும் அனைத்து வராகி பக்தர்களுடைய பிரார்த்தனைகளும், வராகி ஒரு பிரம்மாண்டமான அற்புதமானவள், அவள் பேசும் சக்தியானவள். இன்று வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி திதிமையில் வராகி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, கையெடுத்து வணங்குறீங்களோ, அந்த நிமிஷமே வராகி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா. திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கர்ப்பிண பெண்ணுங்களுக்கு சுகப்பிரசவத்தை நடத்தி கொடுப்பா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பா, கோர்ட்டு வழக்கு தள்ளுபடி செய்கொள்ளுவா. யார் என்ன நினைக்கிறீங்களோ, அம்மா நான் உன் பிள்ளை தானே, எனக்கு பெரியப்பா வெங்கடேச பெருமாள் தானே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீ பண்ணணும் தாய், எனக்கு எல்லா சக்தியும் கொடுமா, உண்மையை கொடு, ஒழுக்கத்தை கொடு,
சத்தியத்தை கொடு, நேர்மையை கொடு. யாரெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்களோ 100% பிரார்த்தனையை வெற்றி பெறவை. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லைட், இன்ஸ்டாகிராம் லைட், யூடியூப் அனைத்து அருள் உள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் வெற்றி பெறவையுமா. இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். இந்த பூஜையை 9 சக்தியாக இருக்கக்கூடிய இவங்கள் சிதம்பரம் சிவகாம சுந்தரி, காஞ்சிபுரம் காமாட்சி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, மகாசக்தி பத்ரகாளி அம்மன், சூரசக்தி, ராகுகேது சக்தி, மகாலட்சுமி, திருச்சி சமயபுரத்து மாரியம்மன், மதுரை மீனாட்சி, திருக்கடையூர் அபிராமி. இதுதான் தியான மண்டபம். ஒரு 1000 பேர் கிரிவல பக்தர்கள் அமரக்கூடிய அற்புதமான ஞான பீடம், வள்ளலார் பீடம். இந்த பீடத்தில் வருபவர்களுக்கு அத்தனை பிரச்சனைகளையும் தீரும், கஷ்டங்கள் தீரும், துன்பங்கள் நிவர்த்தியாகும். எல்லாருடைய மனக்கவலைகளும் எல்லா அருளும் பத்ரகாளி அம்மனுக்கு இப்போது தீபார்த்தனை செய்து நான் சங்கல்பம் படைக்கிறேன். ஓம் பத்ரகாளி அம்மா போற்றி, வராகி அம்மனே போற்றி. கண்ண நாட்டினுடைய அவங்க குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அத்தனையும் வெற்றியாகணும். பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், இங்கு பூஜை செய்தவர்கள், தொண்டு செய்கிறவர்கள், அம்மா உன்னுடைய பிள்ளை வள்ளலார் அருள்மணிக்கு அருள் புரியுமா. என்னுடைய கஷ்டங்களையும் மனக்கவலைகளையும், என்னுடைய உடலில் 9 கிரகங்களும் தொல்லை இல்லாமல் பாதுகாத்து கொண்டு எனக்கு ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகாசக்தியோடு பத்ரகாளியினுடைய அம்சமும், வராகி அம்சமும், நவசக்தி அம்சமும், நவலிங்கேஸ்வருடைய அருளும், துர்காதேவி அருளும், மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் அருளும் உங்கள் கருணையால் உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த வராகி தீபார்த்தனை 100% வெற்றியாக உங்களுக்கு சங்கல்பம் செய்து இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். எல்லாருடைய வேண்டுதலும் வெற்றியாகட்டும், எல்லாருக்கும் ஆனந்தம் உண்டாகட்டும். பஞ்சமி திதியில் வீட்டில் இருக்கிறவங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த நிமிஷத்திலிருந்து நல்லருள் புரிவாய் என்பது அம்மன் அருள். சர்வ ஈஸ்வரா 22/1/2026 இன்று முதல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 11 மணிக்கு அற்புதமான ஓரையில் சிவன் சிறப்பு பூஜை நடைபெறும். 10:30 மணி அளவில் பாருங்க, சிவன் எப்பேற்பட்ட சாமந்திப்பூ இறக்குனார். பகவான் வந்துட்டார். 10:30 மணிக்கு ஞானகுரு வள்ளல் பெருமானின் குருவாரத்தில் வியாழக்கிழமை சிறப்பு பூஜை. இப்பொழுது நவலிங்கத்தினுடைய தலைவர் இவர் ஜோதிலிங்கம், சிதம்பரலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், சொர்ணலிங்கம், ஞானலிங்கம், பூமிலிங்கம், மோட்சலிங்கம், ராமலிங்கம். பக்கத்தில் இருக்கிறது பத்ரகாளி அம்மன், ஞானகுரு வடலூர் வள்ளல் பெருமான். அற்புதமான அலங்காரம், கண்கொள்ளா காட்சி. அப்பா, இதுதான் என்னுடைய நம்பர். இப்பொழுது இந்த பூஜையில் கன்னட நாட்டை சேர்ந்த அருள் வள்ளல், என் அன்புக்குரிய உண்மை, ஒழுக்கம், சத்தியம், நேர்மையோடு வாழக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா திருமதி குமாரி வசந்தா, அவர் அன்பு கணவர் சங்கரன் பிள்ளை. அவங்க 2 பேருக்கும் 3 மகள். அதில் ஒரு மகளுக்கு திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லை. அவள் பேர் தரணி. ஈஸ்வரா, உன் பாதத்தை தொட்டு வேண்டுகிறேன். அவங்க குடும்பத்தின் சார்பில் 3 மகள், கணவர்,
துணைவியார் சார்பில் இந்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. தரணிக்கு ஒன்று சிவனே அவதாரம் பண்ணணும், ஞான குழந்தையாக பிறக்கணும், ஒரு ஆண் குழந்தை உத்தரவு கொடுக்கணும். ஆஹா, அற்புதம் அற்புதம் அற்புதம், என்கிட்டே வந்துடுச்சு பழம். அவங்க அடுத்தது 2 மகள் சுகுணா அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். சுமதி அவளுக்கும் நல்ல திருமணம் நடக்கணும். இந்த வியாழக்கிழமை குருவாரத்தில் உங்ககிட்ட நான் மடிப்பிச்சை கேட்குறேன். அவங்க சக குடும்பத்தின் சார்பில் ஏதேனும் பாவங்கள் இருந்தால், கிரகங்கள் தொல்லைகள் இருந்தால், சங்கடங்கள் இருந்தால் நிவர்த்தி செய்து இந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் கன்னட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்ந்து தீர்க்க சுமங்கலியாக அந்த அம்மையார் 60, 70, 80 திருமணங்கள் நடந்து 3 மகளுக்கும் பேர பசங்களை பார்த்து 2 மகளுக்கும் திருமணத்தை நடந்து குழந்தை பாக்கியத்தோடு அமைய இப்போது சிவன் திருவடியை நாம் பெறுவோமாக. மீண்டும் ஒரு முறை தரணிக்கு அருமையான ஒரு எலுமிச்சம்பழம் உத்தரவு கொடுத்துருக்கீங்க. சிவனே அவதாரம் பண்ணணும். அடுத்த வருஷம் தரணி மடியில் ஒரு ஆண் குழந்தை இருக்கணும். 2 வருஷம் பொறுத்து வராகி அம்மனா அவதாரம் பண்ணணும் ஒரு பெண். இந்த பூஜையை இப்போது கற்பூர தீபார்த்தனை படைக்கிறேன். சர்வேஸ்வரா, இந்த கன்னட நாட்டைச் சேர்ந்த அருட்குடும்பத்தின் சார்பில் வியாழக்கிழமை குருவாரத்தில் அவங்க தர்மபத்தினி, அவங்க கணவர், அவங்க 3 மகள், ஒரு மகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும், 2 குழந்தைக்கு 2 பெண்ணுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும். அவங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்தி இருந்தால் அனைத்து நிவர்த்தியாகி உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும், அனைத்து வராகி பக்தர்களுக்கும், நவலிங்கம் நவசக்தி பக்தர்களுக்கும், பத்ரகாளி அம்மனுடைய பக்தர்களுக்கும், யாரெல்லாம் என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்காங்களோ அத்தனை காரியம் வெற்றியாகி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் நமச்சிவாய என்ற திருமந்திரத்துக்கு நிகழ்ந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா? திருச்சிற்றம்பல நிகரத்துக்கு ஏதேனும் உண்டா? பக்கத்தில் இருக்கும் பத்ரகாளி அம்மனுடைய திருவருளோடு தில்லைக்கூத்தன் சிதம்பர நடராஜ பெருமான் திருவடியை வணங்கி அண்ணாமலைக்கு அரோகர என்ற திருமந்திரம், அருள் மந்திரம், ஞான மந்திரம் எல்லோருக்கும் கிடைத்து சிவன் சக்தி அருளோடு, தில்லைக்கூத்தன் ஞானகுரு அருளோடு இந்த நாள் எல்லாருக்கும் நல்லதாகி உங்கள் குடும்ப பிள்ளைகள் பல்லாண்டு வாழ பூஜையை நிறைவு செய்கிறேன். சந்தோஷம் உண்டாகட்டும். 38வது ஆண்டு ஆடி திருவிழா. அம்மனுக்கு அற்புதமான அலங்காரம். அண்ணாமலையார் கோயிலின் பெரிய பட்டம் ஆலயஸ்தநாதர் சிவாச்சாரியாருடைய தலைமையில் சென்னை காளிகாம்பாள் உலகப்புகழ் யாக சித்தர் அம்பாளுக்கு அலங்காரம் செய்து அவரோடு குருக்கள் பட்டாச்சாரியர்கள் வந்திருந்து சிறப்பான அபிஷேகம் அலங்காரம் செய்து அம்மனுக்கு அழகுபடுத்தியிருக்காங்க. அம்மா, நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வேண்டுறேன். துர்காதேவி அம்மா எங்கம்மா இருக்க? அங்காளம்மா, அதர்வண காளி அம்மா, மகாலட்சுமி தாயே, உற்சவ சக்தி பத்ரகாளி அம்மா, துர்காதேவி அம்மா, நான் வேண்டும் வரம், உன் தலையில் இருக்கிற பூ பூரா இறங்கி வாமா. உன் தலையில் இருக்கிற பூரா பூவம் நான் உன் பிள்ளை தானேம்மா, உன்னுடைய அன்பு மகன், மனித பிள்ளை, தெய்வ பிள்ளையாக உருவாக்கியிருக்க. குறிப்பிட்ட குரலுக்கு பேசும் அற்புத தாயே, அற்புதமான சந்தன காப்பு, அழகான முகம்,
கண்கொள்ளா காட்சி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜெகஜோதியா தங்க முகம். பத்ரகாளி அம்மா இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அத்தனை பேருடைய பிரார்த்தனைகள், அத்தனை பேர் எண்ணங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற அம்மன் திருவடியை பிரார்த்தித்து கொண்டு இப்பொழுது உனக்கு தீபார்த்தனை படைக்கிறேன். அம்மன் அருளை பெறுவோமாக.